அனைவருக்கும் வணக்கம். கணிதம், கசப்பல்ல, கற்கண்டு. இந்த சம் பாருங்க. டைஸ் அப்படின்னாலே நமக்கு என்னெல்லாம் குடுப்பாங்க அப்படின்னா, நம்பர் குடுப்பாங்க, சிம்பல் குடுப்பாங்க, அடுத்து ஏபிசிடி குடுப்பாங்க, அடுத்து கலர் குடுப்பாங்க. இந்த 4 தான் நமக்கு டைஸ்ல குடுப்பாங்க. நம்ம இந்த மாரி குடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு 2 டைஸ்ல ஒரே ஒரு நம்பர் சேமா வரா மாதிரி இருக்கான்னு பார்த்து, அதுலருந்து கிளாக் வைஸ்ல நம்ம எழுதுனோம்னா, நமக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் பாருங்க. 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2 டேஸ கம்பேர் பண்ணலாமா? இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்ல 1 வரும். நமக்கான ஆன்சர் எதுக்கு? 1. இந்த மாரி 2 டேஸ்ல 2 நம்பர் சேமா இருந்தா, ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தான் ஆப்போசிட் நம்பர். நம்ம கிளாக் வைஸ் சொன்னோம்ல, அப்ப இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துப்போம். இங்க பாருங்க 1 மட்டும் தான் சேமா இருக்கு. மீதியெல்லாம் வேற நம்பர் இருக்கு. இதுலருந்து நம்ம கடிகாரம் சுற்றும் திசையில எழுதுனோம்னா, நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ 1, 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 எழுதுவோம். இங்க 1, 1க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6. அப்போ இதுல என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 4ன்ற நம்பர் தான் மிஸ் ஆகுது. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கும், 2க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கு, 3க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கு. இப்போ 4க்கு ஆப்போசிட்ல ஆன்சர் 1. இப்ப இங்க பாருங்க சிம்பல் குடுத்துருக்காங்க. இந்த மாரி சிம்பல் குடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, 2 பின்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இங்க 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. இங்க பெருக்கல் இருக்கு, இங்கேயும் பெருக்கல் இருக்கு. அப்போ கழித்தலுக்கு ஆப்போசிட்ல வகுத்தல் இருக்கும், வகுத்தலுக்கு ஆப்போசிட்ல கழித்தல் இருக்கும். ஆனா நமக்கு பிளஸ்ஸுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த டைஸ் வேணாம். இந்த டைஸ் நமக்கு வேணாம். இந்த டைஸ எடுத்துப்போம். இப்ப இது 2யும் கம்பேர் பண்ணோமா, நமக்கு இங்கேயும் வகுத்தல் இருக்கு, இங்கேயும் வகுத்தல் இருக்கு. இப்போ வகுத்தல்லேருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்ம எழுதுனோம்னா, நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ வகுத்தல், கடிகாரம் சுற்றும் திசையில் பெருக்கல், அடுத்து 0 வரும். இங்க வகுத்தல், கடிகாரம் சுற்றும் திசை கூட்டல், அடுத்து அடுத்து இந்த டாலர் சிம்பல் வரும். அப்போ இந்த கூட்டலுக்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன இருக்குன்னா, பெருக்கல் இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் பெருக்கல். இப்ப இங்க ஏபிசிடி குடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம 2 டைஸ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டைஸும் கம்பேர் பண்ணோமா, நமக்கு இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. இங்கிருந்து கடிகாரம் சுற்றும் திசையில எழுதுவோமா கிளாக் வைஸு? ஏ எழுதணும்னா, இங்க என்ன வரும்? பி. அடுத்து என்ன வரும்? எஃப் வரும். இப்ப இங்க ஏல இருந்து எழுதணும்னா, இங்க ஏ வரும், இங்க இ வரும், அடுத்து சி வரும். ஓகே, எஃப்க்கு ஆப்போசிட்ல சி இருக்கு, பிக்கு ஆப்போசிட்ல இ இருக்கு. அப்போ மிஸ்ஸிங் என்ன நம்பர்? ஏ, பி, சி, டி மிஸ் ஆகுது. அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல டின்ற நம்பர் வரும். ஏக்கு ஆப்போசிட்ல நமக்கு டி தான் இருக்கும். இந்த மாதிரி டைஸ் குடுத்தாங்கன்னா இப்படிதான் சால்வ் பண்ணணும். டைஸ்ல நம்பர் குடுப்பாங்க, சிம்பல் குடுப்பாங்க, ஏபிசிடி குடுப்பாங்க, கலர்ஸ் குடுப்பாங்க. இத தாண்டி வேற எதுவும் குடுக்க மாட்டாங்க.